லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கர்நாடகாவில் முதல்வர் சிவகுமார் தலைமையில் காங்கிரஸ் அரசு நடக்கிறது. அங்கு ஜூன் ஜூலையில் பெய்ய வேண்டிய தென்மேற்கு பருவமழை ஏமாற்றியதால் அணைகளுக்கு நீர்வரத்து இல்லை. இதனால் காவிரியில் தமிழகத்துக்கு தேவையான நீரை திறந்து விடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அணைகளில் உள்ள நீர் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவைக்கு மட்டுமே போதுமானதாக உள்ளது. தமிழகத்தின் விவசாய பாசனத்திற்கு நீரை திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திலும் இதனை உறுதி செய்துள்ளது. இயல்பான மழைக்காலங்களில் கர்நாடகா குறிப்பிட்ட அளவு நீரை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு திறந்துவிட வேண்டும். மழை பற்றாக்குறை ஏற்படும் ஆண்டுகளில் கிடைக்கும் நீரை விகிதாச்சார அடிப்படையில் இரு மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது விதிமுறையாகும். இந்த நிலையில் காவிரி நதிநீர் பங்கீடு பற்றியும் மேகதாதுவில் அணை கட்டுவது பற்றியும் விவாதிக்க தமிழகத்துக்கு கர்நாடக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அம்மாநில நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் பெங்களூருவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக தமிழக முதல்வர்கள் சந்தித்து பேச்சு நடத்தலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கு தமிழக அரசிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என கூறப்படுகிறது.